படிச்சா மட்டும் பெரிய ஆள் ஆயிட முடியுமா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். என்ன பண்ணணும்? இப்போ நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். இப்படி ஒரு அருமையானது ஒரு அரங்கத்திலே அத்துணை முகங்களும் எனக்கு நின்று பேசுவதனால் தெரிகிறது. என்ன பார்க்குறேன் தெரியுமா? I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. You know one thing? But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. எல்லோரையும் நான் பார்க்கின்றேன். எல்லோருடைய முகத்திலும் ஏதோ ஒரு திறமை தெரிகிறது. அது என்ன திறமை என்று எனக்கு தெரியாது, அது உனக்குத்தான் தெரியும். அதை நீ கண்டுபிடித்தால், கண்டுபிடித்த அடுத்த கணமே தன்னுடைய பேரார்வத்தை கண்டுபிடித்த உடனேயே வெற்றியினுடைய முதல் அடியை நீ எடுத்து வைக்கின்றாய் என்ற அர்த்தம். தெரிஞ்சிட்டா மட்டும் போதுமா? அடுத்து என்ன செய்யணும்? டேக் அப் an idea, make that one idea your life, think of it, live of it, let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Let every other idea alone. That is the way to success. விவேகானந்தர் சொன்னது நான் சொல்லல. ஒரே ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பேரார்வத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையையும் நீ செலவு செய்தால் உன்னை விஞ்ச உலகத்தில் யாரும் இல்லை என்பதை இந்த அரங்கத்திலே பதிவு செய்கின்றேன். செய்யணும்ல? நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாய்ப்பு. அப்ப சரி, அடுத்து என்ன? மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரிய. உங்களுடைய வலிமை என்ன என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய ஆன்மா மிக வலிமையானது என்பதை நீ முதலில் நம்பு. அற்புதங்கள் நிகழ்வதை நீ காண்பாய், சொன்னவர் விவேகானந்தர். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மூளையில 60,000 எண்ணங்கள் உண்டாகிறது. பெரியவராக இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும், பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளையா இருந்தாலும். ஆனா தெரியுமா உங்களுக்கு, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ? இன்னைக்கு IAS IPSல 2 நாளைக்கு முன்னாடி IAS IPS கோச்சிங் சென்டர்ல 2 IAS ஆஃபீஸர், சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, நான், சைலேந்திர பாபு சார் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ நடத்தணும். அந்த மாணவர்கள் கேட்கின்ற கேள்வியையும் என்னுடைய கேள்விக்கு அவர்கள் சொல்கின்ற பதிலையும் பார்த்து நான் வியந்து போனேன். நண்பர்களே, எப்படிப்பட்ட அறிவு, எப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க அந்த மாதிரி எல்லாம் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் 120 பேர் செலக்ஷன் ஆனா 70% 80% BE படிச்சவங்க தாங்க IAS ஆகும் IPS ஆகும் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பதவிகளுக்கு வருகிறாரு. அப்போ நீங்க எங்க தவறோம்? ஒரு சத்யாநாதல்லா 130 கோடி வாங்குறான் ஒரு வருஷத்துக்கு ஏனம். ஒரு சுந்தர் பிச்சை 120 கோடி வாங்குறார். ஆனா நம்ம இங்க படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு போய் வரிசையில் நிற்கிறோம். எங்கே தவறுகிறோம்? எந்த இடத்திலே தவறுகின்றோம்? சிந்தித்து பாருங்க. அப்படின்னாக்க நம்ம என்ன தவறோம் தெரியுமா? உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான்ங்கிறாரு கன்ஃபூஷியஸ். என்ன தெரியுது? உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய மனது மிகப்பெரிய பொக்கிஷத்தை போல நீ பாதுகாக்க வேண்டும். இள வயதிலே புயல் போல வருகின்ற எண்ணங்களை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய மனதை ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷத்தை போல பாதுகாப்பதற்கு ஒரு காவல்காரனை போல நின்று கெட்ட எண்ணங்கள் உள்ளே வராமல் இந்த இளமையில நீங்கள் பாதுகாத்து கொண்டால் முதுமையிலே வெற்றி உங்கள் வீட்டு கதவை தட்டும். நண்பர்களே, அந்த இடத்துல தானே தவறுறோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு என்ன இருக்கு? எல்லாராலையும் முடியலையே. உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் நடக்கின்ற பாதையிலே நீனும் நடந்தால் எல்லோரும் சென்றடைகின்ற இடத்தை தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும். சிம்பிள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். கேட்கிறதே பெருசா கேள். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். The golden key to remember is, my dear students, the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம்.
whatever a mind of a man can conceive and believe he can achieve ன்ற நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். when you really want something the universe always conspire in your favorங்கறான். அல்கெமிஸ்ட்ங்கற புத்தகத்துல பவுலோ கவுலோ. என்ன அர்த்தம்? நீ ஏதாவது ஒன்று வேணும்னு முழுசா நம்பி அதற்காக உழைக்க ஆரம்பிச்சுட்டா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுங்கிறான். இப்படிப்பட்ட கல்லூரியில இப்படிப்பட்ட தாளாளரும் செயலாளரும் உங்களுடைய தலைவரும் முதல்வரும் என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்களிடம் உரையாற்ற சொல்லுகின்றார்களே, எதற்கு? உதவி செய்யறாங்களா, உபத்திரவம் செய்யறாங்களா? சிந்தித்து பாருங்க. குத்தாட்ட பாடல்களுக்கு குதியாட்டம் போட வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்களே, தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இந்தியா உங்களை நம்பி இருக்கிறது. நாளை நீ இந்த உலகத்தில் எப்படி இருக்கின்றாயோ இந்த மண் அப்படித்தான் இருக்கும். உன்னதமான எழில்மிக்க இந்திய மாணவ செல்வங்களே, நீங்கள் சமுதாய வீதியிலே கைவீசி செல்லும் போது, நடக்கும் போது, தயவு செய்து நீங்கள் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் முன்னோர்களினுடைய தியாகமும் உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பும் உங்கள் ஆசிரியர்களினுடைய அறிவுரையும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்கள் கூடவே வருகிறது என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. காலையிலே அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அடுத்தவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன உங்களுக்கு தெரியுமா? செல்போனை வச்சுட்டு விளையாடுறீங்க என்ஜினியரிங் மாணவர்கள், என்னென்னவோ செய்றீங்க. காவல்துறை முன்னாள் அதிகாரியாக சைபர் கிரைம்ல வேலை பார்த்தவங்கிறதுனால இதை பதிவு செய்கின்றேன். சமீபத்தில் 3 மாதத்திற்கு முன்னால் ஜிண்டால்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ஹரியானா மாநிலத்தில். சட்டக்கல்லூரி மாணவர்கள் 5 ஆண்டுகள் சட்டப்படிப்பு, சட்டக்கல்லூரி மாணவர்கள் 3 பேர், ஹிர்திக், கரண், சின்கா. MBA போய் சேருது ஒரு பொண்ணு, என்ஜினியரிங் முடிச்சுட்டு. அந்த பொண்ணை நான் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நடிக்கிறான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று. அவன் உடனே சொல்றான், நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணி காமிடாங்கிறான். கூட இருக்கிறவன் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிறான், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த வலையில் விழுது. நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. ராத்திரி 11 மணிக்கு நடந்த சம்பவம், கதையல்ல. பொறியியல் மாணவர்களே, உன்னுடைய படத்தை ஆபாசமா எனக்கு அனுப்பு, நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு சொல்றோம். அந்த ஒரு நொடி அந்த மாணவி எடுத்த தவறான முடிவு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண் பிள்ளையை நார் நாராக கிழித்து போக போடுகிறது. தெரியாது, தன்னுடைய படத்தை எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதை iCloudல வச்சுட்டு, ஆப்பிள் iCloudல அழகா சொல்லுவான் ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், ஆப்பிள் proved a cell phone can change the world. Every once in a while a revolutionary product comes and it has changes everything. My magical product, it reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do anything within a few tap on the screen. ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? இந்த படத்தை அவன் iCloudல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன்னு, எங்க கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு வரணும், யாரு கூப்பிட்டாலும் வரணும். கிழித்து நார் நேராக போன பிறகு 3 ஆண்டுகள் பொறுத்து கொண்டிருந்த அந்த மாணவி இந்தியாவில் நடந்தது. நண்பர்களே, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்று பேசிக்கொண்டு தெரிகின்றோமே, அந்த இந்தியாவிலே நடந்தது. கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட பேசுற அந்த பொண்ணு செத்துருவம் பண்ண கொஞ்ச நேரத்தில், தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. 2 பேரும் ப்ரொஃபசர், அப்பா அம்மா 2 பேரும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. விமானத்தை பிடித்து செல்கின்றார். அரை நிர்வாணமாக ஒரு அறையிலே கிடைக்கின்ற தன்னுடைய பெண்ணை பார்த்து சுவற்றிலே மோதி கொண்டு கதறுகின்றார்கள் 2 பேரும். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 3 அக்யூஸ்டுடைய அப்பா முன்னாள் மத்திய மந்திரி, முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் லாயர். ஒரு பயிலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் given direction to register a case and investigate. ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி விசாரணை பண்றாரு. நல்ல ஜட்ஜு கிட்ட போகுது. சுனிதா என்ற அந்த ஜட்ஜ், ஃபேஸ்புக்கில் அனுப்புறீங்கல்ல, எதோ அனுப்புறீங்கல்ல, எதிர்த்தாப்புல பார்த்துட்டாங்களா தோழன் அல்லது தோழி, ப்ளூ டிக் வந்துருச்சான்னு பார்க்குறீங்கல்ல, அந்த ப்ளூ டிக்கையே அக்னாலஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஃபிங்கர் பிரிண்ட் என்பதை போல. ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தெரியுமா? நோ டூ
fingerprints are identical unless it is taken from the same finger of the same person. அப்படி எடுத்துக்கிட்டு 3 பேரிலே முதல் 2 குற்றவாளிகளுக்கு 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ஒரு குற்றவாளிக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ஒரு பெண் நீதிபதி கொடுத்து சரித்திரம் படைத்திருக்கிறார் 3 மாதத்திற்கு முன்னால் இந்தியாவில்.